இது உண்மை விளக்கம் பாடல் 7. வாருங்கள் பார்ப்போம். முன்னைய பாடலிலே ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒவ்வொரு குறியினூடாக அவர் குறிப்பிட்டு காட்டினார். இப்போது ஒவ்வொரு பூதங்களுக்குமான அதிதெய்வங்களை குறிப்பிடுகின்றார் பாடல் 7. பாடல் 8 அவற்றிற்கான தொழில்களையும் குறிப்பிடுகின்றார். இவ்விரண்டையும் பார்ப்போம். முதலில் பாடல் 7. பாராதி 5க்கும் பன்னும் அதிதெய்வங்கள் ஆர் ஆர் அயனாதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்குச் சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5ம் பழுதறவே பண்ணுவர் தான் பார். என்ன குறிப்பிடுகின்றார் பார்ப்போம். பார் 5ற்குமான அதிதேவதைகளும் அவர்களின் தொழிலும் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே நிலம் பிரம்மனுக்குரியது, அவன் அயன் என குறிப்பிடப்படுகின்றான். அவனுடைய தொழில் படைத்தல். நீர் திருமாலை குறிப்பிடுகின்றார், அவருடைய தொழில் காத்தல். தீ உருத்திரன், அவருடைய தொழில் அழித்தல். காற்று மகேசன், அவருடைய தொழில் மறைத்தல். வானம் சதாசிவன், அவருடைய தொழில் அருளல். அந்தந்த தொழில்களை அந்தந்த தெய்வங்கள் தவறாது செய்வார்கள் என்பதை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இது பாடல் 7 பார்த்தோம். பாடல் 8 அவ்வாறு என்னதை குறிப்பிடுகின்றார்? வாருங்கள் பாடல் 8ஐயும் பார்ப்போம். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கைய கண்மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லின் திடம்பரவே என்றும் திரோபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். என்ன குறிப்பிடுகின்றார்? வாருங்கள் பார்ப்போம். பொருள்களை படைத்து அவற்றை அமைப்பவன் பிரம்மதேவன். அப்பொருள் வாழும் காலம் வரை அதை காப்பவன் திருமால். பொருளின் முடிவு காலத்தில் அதனை அழியச் செய்பவன் உருத்திரன். தெரிய தேவையில்லாதவற்றை அவ்வக்காலங்களில் மறைத்தருள்பவன் மகேசன். உரிய நேரத்தில் உயிர்களுக்கு அருள்பவன் சதாசிவன். இவ்வாறாக ஒவ்வொரு அதிதேவதைகளுக்கும் உரிய தொழில்களையும் அவை ஆற்றும் காலங்களை மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த பாடலில் என்ன குறிப்பிடுகின்றார்? அதனை பாடல் 9 பார்ப்போம்.